வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது செல் சைக்கிள். த ஈவெண்ட் அக்கரிங் இன் த லைஃப் ஆஃப் அ கான்ஸ்டியூட் செல் சைக்கிள். இந்த செல் சைக்கிள்ங்கிறது செல்லில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு. தே ஆர் டூ பீரியட் இன் தி லைஃப் ஆஃப் அ செல். தே ஆர் இன்டர்ஃபேஸ் அண்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ். ரெண்டு ஃபேஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ் இன்னொன்று மைட்டாட்டிக் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஒன் இன்டர்ஃபேஸ். Interphase is the stage between two divisions. It is the longest phase. இதில் ரெண்டு டிவிஷன் இருக்குது. இது எப்படி இருக்கும்? Longest phase இருக்கும். It is a resting phase of a cell. இது resting phase of a cell. அடுத்து the nucleus is large. Nucleus எப்படி இருக்கும்? Large இருக்கும். Nuclear membrane is intact. Intactனா தனித்துவமான nuclear membrane இதில் ஃபார்ம் ஆகும். This phase prepare the cell for mitosis. இந்த ஃபேஸில் என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் நடக்கும். இதில் அடுத்து நோ டிவிஷன் அக்கர் இன் திஸ் ஃபேஸ். இதில் டிவிஷன்ஸ் நடக்காது. நம்ம முதல்லாம் படிச்சிருக்கோம்ல, மைட்டாசிஸ் மியாசிஸ்லாம் டிவிஷன் நடக்கும். இதில் நடக்காது. த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹை இன் திஸ் ஃபேஸ். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இந்த ஃபேஸில் அதிகமாக இருக்கும். இந்த செல் grow during this phase. இந்த செல் என்ன ஆகும்? grow ஆக ஆரம்பிக்கும் இந்த ஃபேஸில். அடுத்து mRNA and rRNA are synthesized. Chromosomes appear as long uncoiled threads and they are interpicted. குரோமோசோம் இங்கே appear ஆகும், uncoiledஆக இருக்கும், த்ரெட்டாக இருக்கும், த்ரெட்டு மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்? ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். The chromosome duplicate into two chromatids. Two chromatids இதில் ஃபார்ம் ஆகிருக்கும், டூ சென்ட்ரியோல்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஸ்டேஜ் G1 phase, செகண்ட் ஒன் S phase, தேர்ட் ஒன் G2 phase. G phase அப்படிங்கிறது கேப். G ஃபார் கேப், S ஃபார் சிந்தசிஸ். ஃபஸ்ட் ஒன் G phase. G stand for gap. G1 phase is the gap period between the mitotic phase and S phase. S phaseக்கும் mitotic phaseக்கும் இடையில இருக்கிறது தான் G1 phase அப்படிங்கிறது. அடுத்து it is a gap period or first growth period. இதுதான் gap period இல்லைன்னா first growth period அப்படின்னு சொல்கிறோம். This period starts immediately after division. டிவிஷனுக்கு அப்புறம் நடக்கிறது தான் இது. The daughter cells grow and increase in size during G1 phase. daughter cell என்ன ஆக ஆரம்பிக்கும்? grow ஆக ஆரம்பிக்கும். அதோட சைஸில் increase ஆக ஆரம்பிக்கும். It is a larger phase. இதுதான் larger phase. During this phase, RNAs, mRNA, rRNA, tRNA and ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ். இந்த ஃபேஸில் தான் எல்லா ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் ஆகும். இதுதான் டயக்ராம். இது ஃபஸ்ட் ஒன் எஸ் ஃபேஸ். எஸ் ஸ்டாண்ட் ஃபார் சிந்தசிஸ். டியூரிங் திஸ் ஃபேஸ் டிஎன்ஏ சிந்தசிஸ் அக்கர். இந்த ஃபேஸில் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகும். திஸ் பீரியட் லாஸ்ட் ஃபார் 30 to 40 ஆஃப் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் இந்த எஸ் ஃபேஸ் தான் எவ்வளோ இருக்கும்? 35 to 40% அந்த பீரியட் ஆஃப் டைமிங் எடுத்துக்கும். அடுத்தது G2 phase. This phase, this gap period between S phase and M phase of the cell cycle. Gap period S phaseக்கும் M phaseக்கும் இடையில இருக்கிறது தான் G2 phaseங்கிறது. G2 is the second growth phase. G2ங்கிறது என்னது? second growth phase. அடுத்து இந்த நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம். அதாவது நியூக்ளியஸோட வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எசென்ஷியல் ஃபார் செல் டிவிஷன் அக்கர் டியூரிங் திஸ் ஃபேஸ். அதாவது செல் டிவிஷனுக்கு தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இந்த ஃபேஸில் அக்கர் ஆகும். மைட்டாட்டிக் ஃபேஸ் ஆர் எம் ஃபேஸ். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைட்டாசிஸ். During this phase, the cell divide. இந்த ஃபேஸில் என்ன நடக்கும்? செல் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். This phase has a short duration. இது short duration. M phase duration time is 45 minutes. 45 minutes தான் இதோட duration time.
அடுத்து this phase has two subphases called karyokinesis and cytokinesis. Karyokinesis refer to the division of the nucleus into two daughter nuclei. Nuclei வந்து ஃபார்ம் ஆகும். Karyokinesis, cytokinesis வந்து மைட்டாசிஸில் படிச்சிருக்கோம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா இது வீடியோ இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். Karyokinesis and cytokinesis வந்து இதில் நடக்கும்போது karyokinesisல டூ டாட்டர் நியூக்ளியை நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இட் ஹேஸ் 4 ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜ்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். அதான் karyokinesisங்கிறது. டீட்டெயில்டாக அந்த மைட்டாசிஸ் இதில் இருக்கும். சைட்டோகைனசிஸ் ரெஃபர் டு த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் ரிசல்ட்டிங் இன் 2 டாட்டர் செல்ஸ். அதாவது நியூக்ளியஸை தவிர மிச்சம் இருக்கிற இந்த சைட்டோபிளாசத்தில் டிவிஷன் நடக்கிறது தான் சைட்டோகைனசிஸ்ங்கிறது. இதுதான் செல் டயக்ராம். ஃபஸ்ட்டு G1 ஃபேஸ், அடுத்தது S ஃபேஸ், அடுத்து G2 ஃபேஸ், அடுத்தது M ஃபேஸ். M ஃபேஸ் ஃபார் மைட்டாட்டிக் ஃபேஸ். அடுத்து நம்மளுக்கு இது டாட்டர் செல் ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த செல் சைக்கிள். தேர் ஆர் 2 phase in the cell cycle. They are interphase and mitotic phase. Interphase and mitotic phase தான் 2 phase செல் சைக்கிளில் இருக்குது. அடுத்தது இன்டர்ஃபேஸ் alternate with mitotic phase. இன்டர்ஃபேஸோட அல்டர்னேட்டிவ் தான் என்னது? மைட்டாட்டிக் ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் இஸ் த ரெஸ்டிங் ஃபேஸ். இன்டர்ஃபேஸுங்கிறது என்னதுன்னா ரெஸ்டிங் ஃபேஸ். அடுத்தது டியூரிங் இன்டர்ஃபேஸ் செல் க்ரோ இன்க்ரீஸ் இன் செல் இன்டர்ஃபேஸில் என்ன ஆகும்? செல் க்ரோ ஆகும். இன்க்ரீஸ் இன் வால்யூம் அண்ட் சிந்தசிஸ் RNA, DNA அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதெல்லாம் சிந்தசிஸ் ஆகும் இந்த ஃபேஸில். த செல் டஸ் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டியூரிங் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் ஹேஸ் 3 சப்ஸ்டேஜஸ், G1, S, G2. G1 is the first growth phase which start in the daughter cell resulting from mitosis. மைட்டாசிஸ்லேயே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டாட்டர் செல் நம்மளுக்கு கிடைக்குது. அது எதில் நடக்குது? G1 ஃபேஸில் நடக்குது. S is the synthetic phase where DNA is synthesis. S ஃபேஸில் என்ன நடக்கும்னா DNA synthesis ஆகும். அதான் S ஃபேஸுங்கிறது. S for synthesis. அடுத்தது G2 is the second growth phase which prepare the cell for the mitotic phase. மைட்டாட்டிக் ஃபேஸ்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் இந்த G2 ஃபேஸில் நடக்கும். அடுத்தது M ஃபேஸ் இஸ் த டிவிஷன் ஃபேஸ். M ஃபேஸ் தான் என்னது? டிவிஷன் நடக்கும் நம்மளுக்கு. டியூரிங் திஸ் ஃபேஸ் த செல் டிவைட் இன்டு 2 டாட்டர் செல். 2 டாட்டர் செல் இதிலேருந்து உருவாகும் நம்மளுக்கு M ஃபேஸில். த மைட்டாட்டிக் ஃபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சப் ஃபேஸஸ், நேம்லி karyokinesis அண்ட் cytokinesis. இந்த மைட்டாட்டிக் ஃபேஸில் தான் 2 சப் ஃபேஸஸ் இருக்குது, karyokinesis அண்ட் cytokinesis. Karyokinesis is the division of the nucleus into 2 daughter nuclei. Karyokinesisல 2 daughter nuclei ஃபார்ம் ஆகும். Karyokinesis consists of 4 stages, namely prophase, metaphase, anaphase and telophase. Cytokinesisல is the division of the cytoplasm into 2 daughter cell. Daughter cell ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.